வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். வெளிநாடு வந்தவர்கள் தனக்காக எப்போ வாழப் போகிறார்கள்? புலம் வந்ததும் முதலில் விசா கிடைத்தால் போதுமென்றார்கள். பின் வேலை கிடைத்தால் போதுமென்றார்கள். எங்கேயாவது ஒட்டிக்கொண்டு இருக்க வீடு கிடைத்தால் போதுமென்றார்கள். கார் ஒன்று இருந்தால் போதுமென்றார்கள். பின் மீண்டும் தொடங்கினார்கள் சொந்த வீடு வாங்கினால் போதுமென்று. விலை கூடின கார் ஒன்று வாங்கினால் போதுமென்றார்கள். குடியுரிமை முக்கியமென்று எடுத்தார்கள். இப்போ எல்லாம் போய் எப்படியாவது ஒரு கடை ஒன்று போட்டுவிட்டால் போதும் என்று ஒரே ஓட்டம். இதோடு முடிஞ்சுதா? ஊரில் ஒரு கல்வீடு கட்ட வேண்டும் எல்லோரையும் போலவும் என்றார்கள். எல்லாம் போய் அடுத்த கட்டமாக கிராமப்புறமாக தோட்டம் செய்ய காணி வாங்கினால் போதுமென்று. ஐயையோ ஐயையோ, யாரோ ஆரம்பித்த மருதன் ஓட்டப் போட்டியில் போய் பாதிப்பேர் ஆஸ்பத்திரியும் கையுமாய், மீதிப்பேர் வட்டி கடன் சீட்டு என்று நாசமாய்ப்போய் என்னடா வாழ்க்கை என பிசத்து வெளிக்கிட்டு விட்டார்கள். ஆசைப்படுங்கள், வாழ்க்கை அழகாகும். பேராசைப்படுங்கள், வாழும் வாழ்க்கையை அழுக்காகும். 1000 வருடம் ஆயுள் என எப்படி நினைக்க தோன்றுகிறதோ, இவர்களுக்கு மட்டும் 60 65ஓடு ஆட்டம் க்ளோஸ். இதில் ஏனப்பா நெருப்பெடுத்து உறவுகள் சொந்தங்களை விட்டு ஓடுகிறீர்கள்? கொஞ்சமாவது நின்று நிதானியுங்கள். இத்தனைக்கும் ஒரே ஒரு காரணம்தான், அடுத்தவனை தன்னோடு ஒப்பிட்டு பொறாமைப்பட்டு காசால் கௌரவம் தேடுவது. ஒன்றே ஒன்றுதான், காசால் யாதையும் வாங்கலாம், மனம் பேராசைப்படும் நிம்மதியை தவிர. நிம்மதி என்பது அன்பு, கருணை, பாசம், பகிர்வு, ஆறுதலில், ஒற்றுமையில் மட்டுமே தங்கியுள்ளது. என்னமோ இந்த தலைமுறையிடமே யாவும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. நாளைய தலைமுறை கணனிக்குள் புகுந்து பைத்தியங்களாகவே அலையும். இருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.